நீ எடுத்து வாசிக்கிறதுக்கு முன்னாடி, சத்தியத்துக்கு போவதற்கு முன்னாடி கொஞ்சம் சிந்தனையில் நாம் இருப்போம். நீ யாரை பிரியப்படுத்துகிறாய்? நீ யாரை பிரியப்படுத்துகிறாய்? இந்த உலகத்துல யாரை பிரியப்படுத்தணும்? நீ யாரை பிரியப்படுத்துகிறாய்? எடுத்து நீ வாசி. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து வாசி. நம்ம யாரை பிரியப்படுத்துகிறோம்? கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். பிரியம் யாராருக்கு எவ்வளவு கொடுக்கிற? இந்த பிரியமான காரியத்தை யாராருக்கு இந்த உலகத்தில் நீ செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இங்க வேதம் சொல்லப்படுகிற கர்த்தருக்கு பிரியமானது என்னென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கர்த்தருக்கு என்ன பிரியம்? நிலத்தை கொடு, ஆஸ்தியை கொடு, அந்தஸ்தை கொடு, இல்லை இந்த உலகத்தையே கொடு அப்படின்னு கேட்கிறாரா? அவருக்கு பிரியம் என்ன தெரியல உங்களுக்கு. ஆனால் நான் சொல்வதை நீங்கள் அறிந்து நீங்களே ஒரு பதில் கொடுப்பீங்க பாருங்க. இப்ப மனுஷனுக்கு பிரியம் எது? நமக்கு பிரியமானது எது? வீடு, ஆஸ்தி, அந்தஸ்து, சொத்து, சுதந்திரம், நிம்மதியான வாழ்க்கை, நல்ல பங்களா வாழ்க்கை, போறதுக்கு வரத்துக்கு வாகனம் நமக்கு பிரியமானது. நல்ல உணவு இருக்கணும், நல்ல ஆடை இருக்கணும், பிரியப்படுத்துகிறது. அப்போ நீ இது ஒரு மனுஷனுக்கு தேவையான பிரியப்படுத்தி கொண்டிருக்கிறாய். நம்பர் 1. நம்பர் 2, விக்கிர ஆராதனுக்கு பிரியம் என்ன? விக்கிர ஆராதத்துக்கு பிரியம் என்ன? கோழி, அதுக்கப்புறம் விதவிதமான காரியங்கள், அவைகளுக்கு பிரியம். நீ யார் செய்யறது? மனுஷன் செய்யறான். மனுஷனை பிரியப்படுத்துறதுக்கே செய்யறான். உலகம் யாருது? மறந்துடாத. உலகத்துள்ளவைகள் யாருது? மறந்துடாத. ஆனால் அவர் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு வேதம் என்ன சொல்லுது? கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்க சோதித்து பாருங்கள் என்றார். அதை அப்படியே ஓரம் கட்டிட்டோம். இப்ப மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்ப தெய்வங்களை, விக்கிர ஆராதனைகளை பிரியப்படுத்த கருப்பு துணி வேணுமா, சிகப்பு துணி வேணுமா, அவங்களுக்கு கொழுக்கட்டை வேண்டுமா, பால் வேண்டுமா, தயிர் வேண்டுமா, என்ன வேணும், அவங்களுக்கு பிடிக்கும், அவங்களுக்கு பிரியம், இதுதான் சாப்பிடுவாங்க. ஒன்னு மனிதனுக்கு, ரெண்டாவது விக்கிர ஆராதனுக்கு, பிசாசுக்கு என்ன பிரியம்? அதை யார் செய்யறது? என்ன பிசாசுக்கு என்ன பிரியம்? சண்டை, அப்புறம் வேதனை, துக்கம், புலம்பல், கண்ணீர், கவலை, சொல்லுங்களே, சொல்லிட்டு இது பிரியம். இதை யார் செய்யறது? மனுஷன் தான் செய்யறான் இதெல்லாம். இப்போ ஒரே மனுஷனுக்கு செஞ்சாச்சு, விக்கிர ஆராதனுக்கு செஞ்சாச்சு, பிசாசுக்கு செஞ்சாச்சு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீ கொஞ்சம் யோசித்து பாரு. என் தேவன், அதனால தான் வேத வசனம் சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு இவையெல்லாம் நீ பிரியப்படுத்துகிறியம்மா, அவைகள் உன்னை ஒரு முழம், ஒரு சாணு கூட உன்னை நினைப்பதும் கிடையாது, உன்னை உயர்த்துவதும் கிடையாது. ஆமென், அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆனால் பண்ண வேண்டியவருக்கு பண்ணல. நம்முடைய வாழ்வாதாரத்தை எங்க அடகு வைத்து பண்றோம்? கடன் வாங்கி பண்றோம், வேர்வை உழைக்கிறோம், அதுக்காக 24 மணி நேரம் உழைக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகள், அதுக்காக பிரயாசப்படுறோம், அதுக்காக ஓடுறோம், அதுக்காக பட்டினியா இருக்கிறோம், கோயிலுக்குள்ள சுத்துறோம், குளங்குளமா சுத்துறோம், மலைமலையா சுத்துறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு பிரியம் என்னதுன்னு உனக்கு தெரியாதா? ஆமே, அல்லேலூயா. சங்கீதம் 143வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து வாசி. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். ஐயா, நீ உண்டாகப்பட்ட அந்த பூமியில, நீ ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில எனக்கு அறிவு எட்டாதையா, எனக்கு அறிவு போறாது. நான் என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன், உலகத்தை தாழ்வி பிடித்து கொண்டிருந்தேன், அது என்னை உயர்த்து விடும் என்று. அவைகளுக்கு நான் பிரியப்பட்டு செஞ்சு 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 என் வாழ்வாதாரம் முடிஞ்சு போச்சு ஐயா. கடைசி காலத்துல மரணத்தை நான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். உமக்கு பிரியமானது எனக்கு போதியும். அப்பா, இவ்வளவு காலம் நான் ஏதோ ஒரு காரியத்தை நம்பி வாழ்ந்திருந்த, எல்லாம் மோசம் போனது. அவைகள் எனக்கு உதவுவதும் இல்லை, என்னை தாங்குவதும் இல்லை. ஆனா உதவு கரத்தை நீட்டி கொண்டிருக்கிறவர், தாங்கும் கரத்தை நீட்டி கொண்டிருக்கிறவர் நீதான். எனக்கு போதி, நான் என்ன செய்யணும்? ஆமே, அல்லேலூயா. எப்பாவது ஆண்டவர்கிட்ட வந்து கேட்டு இருக்கிறோமா? ஏமா கூட கூடியா ஆண்டவர்கிட்ட நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணுவோம். அதுக்கு அதிகமாக கூட நம்ம ஆண்டவர்கிட்ட குறைகளை சொல்லிக்கிட்டு இருப்போமே. ஏசப்பா,
என்னை உருவாக்கின நாள் முதல் உனக்கு பிரியமானதை நான் என்ன செய்யணும் சொல்லுங்க ஐயா. இந்த மனுஷன் கேட்கிறான் பாரு. லட்சக்கணக்கான ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறவன், வல்லமையை பெற்றவன், யுத்தத்தின் நாயகன், அவன் வில்வித்தியில வீணை வாசிப்பதில் அவனை போல சுறாமாண்டல் யாரும் வாசிக்க முடியாது. என் அன்பு தேவ பிள்ளைகள், அப்படிப்பட்ட ஒரு தேவ பிள்ளை வந்து கேட்கிறான், எஸ் ராஜா உமக்கு பிரியமானதை நான் செய்யணும், எனக்கு போதி. இன்னொருத்தர்கிட்ட போய் கூட கேட்கல, நம்ம இன்னொரு நாடி கேட்போம், அக்கா இதெல்லாம் செஞ்சுட்டேன், எதனா குறை இருந்தா சொல்லுக்கா. எதை செய்யறதுக்கு? விக்கிர ஆராதனைக்கு, பிசாசுக்கு, தனக்கு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆனா இந்த மனுஷன் பாருங்க ஒரு வித்தியாசமான வாழ்வாதாரத்தை கையில் பிடிச்சிட்டா. என் அன்பு பிரியமானவர், அப்பா நீ சொல்லுங்க உங்களுக்கு பிரியம். எனக்கு நிறைய அறிவு இருக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கிறேன், நிறைய ஞானம் இருக்குதுன்னு நான் பார்த்துட்டு இருக்கிறேன், நானே புகழ்ச்சியா இருக்கிறேன். அது இல்லையா, உமக்கு பிரியமானதை முதல்ல சொன்னா வேதம் சொல்லப்படுகிறது, சோதித்து பாரு, நீ ஆராய்ந்து பாரு, இவ உலகத்தை பாரு, உலகத்தில் இருக்கிற பொருளெல்லாம் யாது, ஜீவனெல்லாம் யாருன்னு பாரு, நீ சோதித்து இருக்கிறியா? என் அப்பாவுக்கு இது பிடிக்கும் என்ன, எப்பாவது அதிகாலையில் முழங்கால் போட்டு இருக்கிறியா? என் அப்பாவுக்கு பிரியம் இது போட்டு இருக்கிறியா? சங்கீதக்காரர் 1:2 சொல்றாரு, வேதத்தை பிரியமா இருந்து இரவு பகல தியானிக்கிற மனுஷன் பாக்கியவன், அவருக்கு பிரியம். அவர் சொல்றாரு, எப்பாவது அதை செஞ்சிருக்கிறியா? பரிசுத்தமான ஆலயத்தில் ஒரு வாரம் கூட நான் தடை பண்ணக்கூடாது, ஆண்டவருக்கு பிரியம், நான் வரணும் அப்படின்னு பேசியிருக்கிறியா? சோதித்திருக்கிறியா? ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார் இந்த உலகத்தில், ஆவியின் வரங்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவருக்கு பிரியமானதை யோசித்து இருக்கிறியா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய காரியத்துக்கெல்லாம் நீ ஈடுபடல, அதனால தான் வேதம் சொல்லப்படுகிறது, எபேசியர் நிருபத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, நீ சோதித்து பாரு கர்த்தருக்கு எது பிரியம் என்பதை. எங்கே சொல்லப்படுகிறது? நீ எங்களை கற்றுக்கொடு, நான் என்ன செய்யணும், எனக்கு போதி. இந்த உலகம் என்னை காப்பாற்றாது, உலகத்தில் இருக்கின்ற காரியங்கள் என்னை காப்பாற்றாது, உலகத்தில் இருக்கின்ற பிசாசின் ஆதியை என்னை காப்பாற்றாது. ஆண்டவரே நீதான் எனக்கு போதி என்றான். இது கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது சங்கீதம் 103:8. எல்லாம் வேதத்தை தர எல்லாமே வாசிக்கணும். 103:21 வாசி. கர்த்தருக்கு பிரியமானதை செய்து, கர்த்தருக்கு பிரியமானதை செய்து, என்னமா எச்சரிக்கிறது? 3வது வார்த்தை, நமக்கு யாருக்கு பிரியமானதை நம்ம செய்யறோம்? இன்னைக்கு கறி சாப்பாடு யாருக்கு பிரியம்? கறி சாப்பாடு யாருக்கு பிரியம்? ஆராதனை தடை பண்றான் பிசாசு, அவனுக்கு பிரியம். நம்ம வயிறு நிறைய நமக்கு பிரியம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம பிரியப்படுத்திக்கிறோமே தவிர, இங்கு வேதம் இப்படியே சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு பிரியமானதை செய்து, கர்த்தருக்கு பிரியமானதை செய்து. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவருக்கு பிரியம். என் அன்பு தேவ, நீ உண்டு மகிழ்கின்ற உணவு, ஆமே அல்லேலூயா, நீ உண்டு மகிழ்கின்ற உணவு அவருக்கு பிரியம். வேதத்தை என் அன்பு தேவ பிள்ளைகளே நீ எடுத்து வாசிக்கின்ற போது அவருக்கு பிரியம். எங்க கேட்கிறாரு பாரு, மகளே நீ எதெல்லாம் ருசி பார்க்கிற அதெல்லாம் எனக்கு பிரியம். வேற எதுவுமே ஆண்டவர் கேட்கவில்லையே. இங்க இந்த பகுதியில் பாருங்க, ஒரு 3 குடும்பம் கர்த்தருக்கு பிரியமான தான் உணவு உண்டு மகிழ்கின்ற உணவு அரிசி கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க. கர்த்தருக்கு பிரியம். இது யாரும் கட்டாயப்படுத்தல, நீ வச்சுதான் ஆகணும், நீ கொடுத்துதான் ஆகணும், அப்படி இல்லவே இல்லை. ஆனா தேவனுக்கு பிரியம்பா. கர்த்தர் என்ன ஆசீர்வதித்தபடினால தேவனுக்கு பிரியம். மத்தேயு 23:23 வாசி. அவருக்கு என்ன பிரியம் பார்க்கலாங்க. ஒதுக்க மாட்டேன்ற, எனக்கு பிரியமானவதை செய்ய மாட்டேன்ற, நீ என்னதான் பண்ண போற இந்த பூமியில் வாழ்ந்து விட்டு? கடைசியா நான் தானே வரணும், நான் தானே நியாயத்திற்கிற தேவன். நியாயாதிபதி யாரு? என் அன்பு தேவ பிள்ளைகளே, என்னமாக சொல்றாரு நம்மளை பார்த்து? மாயக்காரரே. இன்னொரு வார்த்தை என்ன போட்டுக்குது? வேத பாரகரே. ஐயோ, எந்த லிஸ்ட்ல நம்மளை சேர்த்துட்டு இருப்பார்? பரிசெயரே. பரிசெயர்னா யார் தெரியுமா? வேதனை படுத்துகிற சதிசெயர், பரிசெயர். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பரிசெயர் லிஸ்ட்ல சேர்த்துட்டார் நம்மளை. ஆண்டவர் சொல்ல வாசிமா, மாயக்காரராகிய வேதப்பாகரே, பரிசெயரே, முச்சாருப்பார். உங்களுக்கு ஐயோ. என் அன்பு தேவ பிள்ளைகளே, வாசி.
வெந்திகத்திலும் சீரகத்திலும் தசம பாகம் செலுத்தி நியாய பிரமாணத்தை கற்பிக்கிற விசேஷத்தவகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தை விட்டு விட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும். அவைகளை நீங்க விடவே கூடாது. பிரியம் யாருக்கு? என்ன கேட்கிறாரு? எந்த லிஸ்ட்ல நம்மளை சேர்த்து சொல்றாரு? உன்னுடைய வாழ்க்கை யார் கொடுத்தது? இந்த உலகத்தின் அஸ்திபாரம் யாரு? உனக்குள்ள உயிர் கொடுத்து வச்சுக்கிறது யாரு? நல்ல அழகாய் வர்ணிச்சிருக்கிறது யாரு? நம்மளுக்கு ஒரு மேன்மை கொடுத்தது யாரு? என் அன்பு தேவ பிள்ளைகளே, இவர்களெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறார்களே, காரணம் என்ன? பிரியம் ஆண்டவருக்கு. ஆண்டவரை நான் எந்த காரியத்தை யோசித்தாலும் அதுக்கு உமக்கு பிரியம் ஆண்டவரை. ஏன்னா நீ என்னோடு கூட இருக்கிறீர். உன்னை தூக்கி அப்படி வச்சுட்டு நான் எடுத்துக்க முடியாது. நம்ம தான் சொல்றோம், அடிக்கடி எனக்குள்ள இருக்கிறவர் என்னை விட்டு அவர் விலகுவதில்லை, என்னை கைவிடுவது அவர். என்ன நம்மளுக்குள்ள இருக்கின்ற போது என்ன சேட் பண்ணி கொண்டு இருக்கிறோம்? அன்பு தேவ பிள்ளைகள், நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவர் என்ன பிரியப்படுத்துகிறோம் என்பதை உலகத்தில் இருக்கிறவைகள் எல்லாம் பிரியப்படுத்துகிறோம். தன்னை பிரியப்படுத்துகிறோம், தனக்கு உண்டானதை பிரியப்படுத்துகிறோம், பிசாசை பிரியப்படுத்துகிறோம், விக்கிர ஆராதனைகளை பிரியப்படுத்துகிறோம். ஆனால் உன்னை ஜனிப்பித்த கண்மலைக்கு என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் பிரியப்படுத்த ஏன் அவர் பிரியப்படுத்த முடியல தெரியுமா? அவர் நம்ம கிட்ட இல்ல, வேற ஒருவன் நம்ம கிட்ட இருக்கிறான். ஆமே. அந்த ஒருவன் யார்? பிசாசானவன். புரியுதம்மா? 90வது சங்கீதம் 17வது வசனம் வாசி. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பத. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? பிரைஸ்லா, ஹல்லேலூயா. என்ன மாதிரி வார்த்தைமா, என்ன மாதிரி வார்த்தை சொல்றான் பாருமா. என் அன்பு தேவ, எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. நாங்க எப்போ ரெடி? என் அன்பு தேவ பிள்ளை, எப்போ ரெடி நாங்க அவர் பிரியப்படுத்த. ஒரு மனுஷனுக்கு எடுத்த பிரியப்படுத்தினாதாமா அவனிடத்திலிருந்து ஒரு சின்ன உதவி கூட வாங்க முடியும், ஒரு அன்பான வார்த்தை வாங்க முடியும். பிரியப்படுத்தாத எவனோ வந்து நமக்கு என்ன செஞ்சுட்டு போயிடுவான், நமக்கு ஆறுதல் இப்படி சொல்லிடுவான். அவனுக்கிட்ட நம்முடைய வார்த்தைகளை போட்டு பிரியப்படுத்துறோம், அவனுக்கு உண்டானதை கொடுத்து நம்ம பிரியப்படுத்துறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இங்க ஆண்டவர் சொல்ற பிரியம் அவருக்கு செய்யத்துக்கு மேல இருக்கிறது. வேதநாயகன் சொல்லப்படுகிறார். இன்னொரு வசனத்தை வாசி. சங்கீதம் 41வது அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்து வாசி. சத்துரு வருவான், தேவ பிள்ளைகளை டச் பண்ணுவான், போயிடுவான். அம்மா நெருப்புடா இவங்க. என்ன சொல்லுங்க? நெருப்பு, அனல். ஆவியானவர் இவரோடு கூட இருக்கிறார், உலாவி கொண்டு இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைங்க, தேவ பிள்ளைங்க, விசுவாசத்தின் தம்பதிங்க, விசுவாசத்தின் சந்ததிங்க. இவங்களை டச் பண்ணக்கூடாது. இந்த வசனத்தை சத்தமா உணர்வு முறை வாசி மகளே. என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால். என் சத்துரு என்ன சேதப்படுத்தாது இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? நீ என் மேல பிரியமா இருக்கிறதுனால். ஏன்னா உமக்கு பிரியமானதை நான் செய்யறேன். ஆமென், அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைங்களே, இது ஒரு நல்ல வார்த்தை. இதை நீ மறக்க கூடாது. நான் கீழே விழாத்துக்கு காரணம் ஆண்டவர் நான் பிரியப்படுத்த, அவர் என் மேல பிரியமா இருக்கிறாரு. என்னம்மா இத? என் சத்துரு என்ன வேதனைப்படுத்தாததுக்கு காரணம் என்ன? ஒத்தர பார்த்து சொல்லு, முகங்களை திருப்பி சொல்லு. என் சத்துரு என்னை வேதனைப்படுத்தாதற்கு காரணம் என்ன? கர்த்தர் என் மேல் பிரியமா இருக்கிறார். சொல்லுங்களேன். 22வது அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து வாசி. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தாலே அவர் இவன் தொல்லைகள் இருந்து, இவன் பிரச்சனையில இருந்து விடுவிக்கிட்டோம். இவன் மேல் பிரியமா இருக்கிறார். சத்துரு நம்மளை பார்த்து என்ன சொல்றாங்க? பிரஜாதி ஜனங்கள் என்ன சொல்றாங்க? இவன் மேல பிரியமா இருக்கிறாருன்னு பாக்குறேன். அடிக்கடி ஆலயத்துக்கு போறாங்க, அடிக்கடி ஜெபம் பண்றாங்க, அடிக்கடி ஆராதனை கலந்துக்கிறாங்க. இவனை விடுவிக்கட்டுமே. கர்த்தர் இவன் மேல பிரியமா இருக்கு. அந்த சொல்ல வர வச்சிய என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமென், அல்லேலூயா. விடுவிக்கட்டுமே, அவர் தான் விடுவிப்பார். ஆமென், அல்லேலூயா. புறஜாதி ஜனங்கள் சத்துருவு பிசாசானவன் எப்படி சொல்றான் பார். விடுவிக்கட்டும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்து புறஜாதி ஜனங்கள் எல்லாம் பார்க்குறாங்க. இவனே ரட்சிக்கிட்டோம். ஆமென்.
எலியாவை கூப்பிடுறான். சொன்னாங்களா இல்லையா? கேலி கிண்டல் நடந்ததா இல்லையா? தனக்குள் தானே ரட்சித்துக் கொள்ளட்டும், சிலுவிலிருந்து இறங்கி வரட்டும். இப்ப உன்னை என்னை பார்த்து சொல்றார்கள், கர்த்தர் இவன் மேல பிரியமா இருக்கிறாரே, ஒரு குடும்பத்துக்கு போய் வரலாமா? என் அன்பு சகோதரி, என் அன்பு சகோதரிகள் துயரத்தின் மத்தியில் அழுது கொண்டிருக்கின்றார்கள், வேதனை மத்தியில் அழுது கொண்டிருக்கின்றார்கள். ஐயோ, என் சகோதரன் மரித்து விட போகின்றானே என்று என் அன்பு புறஜாதி ஜனங்கள் எல்லாம் சொன்னாங்க. ஆண்டவர் பிள்ளைகள், ஆண்டவர் தேடுகின்ற பிள்ளைகள், அவர் இவர் மேல, இவங்க இந்த குடும்பத்து மேல ஆண்டவர் பிரியமா இருக்கிறாரு, விடுதலை ஆகட்டும், சுகமாகட்டும். லாசரை பார்த்து சொல்லியா? மரியாளுடைய சகோதரனை பார்த்து சொல்லியா? சொல்லியிருக்க மாட்டாங்களா? ஊர் உலகத்தில் சொல்லியிருக்க மாட்டாங்களா? அந்த தேசத்திலேயே சொல்லியிருப்பாங்க. ஆண்டவர் துதிக்கிற பிள்ளைங்க. இப்ப ஏன் அங்க மரணம் வந்தது? அங்க ஏன் படிக்க ஆயிட்டான்? லாசர் ஏன் படிக்க ஆயிட்டான்? ஏன் வேதனையோடு அழகுறாங்க? ஏன் எந்த மருத்துவமனை எல்லாம் கைவிட்டுச்சு? ஏன் அழுது கொண்டு இருக்கிறாங்க? சொல்லி இருப்பாங்களா, சொல்லியிருக்க மாட்டாங்களா? நீ சொல்லுங்க. சத்தமா ரெண்டே பேர் தான் சொல்றீங்க. எல்லாமே சொல்லியிருப்பாங்க. இல்ல நீயும் நானும் ஒரு படிக்க இருக்கட்டுமே, சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? இததான் இங்க நடந்து கொண்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேத வசனம், நீர் என் மேல் பிரியமா இருக்கிறது என்று அறிவேன். வாசி எடுத்து சங்கீதம் 41:11 வாசித்தியா? சங்கீதம் 41:11. மறக்க மாட்டியே? ஏமா மறக்க மாட்டியே? வேத வசனத்தை எடுத்து நீ வாசிப்ப. அந்த சங்கீதம் 44வது அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்து வாசி. அவர்கள் மேல் பிரியமா இருந்தபடினால். என்ன மாதிரி பேசுறார் தெரியுமா? ஆண்டவரே, நீர் அவர்கள் மேல பிரியமா இருந்தபடினாலே அந்த குடும்பம் ஆசீர்வாதமா வாழறார்கள். ஆமென். அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகள் என்னெல்லாம் தேவை அதெல்லாம் பெற்றுக்கொள்கிறார்கள். நீ பிரியமா அவர்கள் மேல, அந்த குடும்பத்து மேல இருந்ததுனால பட்டயமா ஒண்ணும் பண்ணாது, கொள்ளை நோய்களும் ஒன்று பண்றாது. புறஜாதி ஜனங்கள் பேசுறாங்க பாரு, பேச வச்சுப்பார். ஆமே, ஹல்லேலூயா. எல்லா வேலையும் தூக்கி ஓரம் கட்டுறது உலகம் பார்க்குது. உன்னுடைய நடையும் பார்க்குது, உன்னுடைய விசுவாசத்தையும் பார்க்குது. நீ ஆலயத்தில் வந்து ஆராதனை செய்து விட்டு கடந்து போறியே, விசுவாசம் பார்க்கிறான், உலக மக்களும் பார்க்குது. பார்த்து சொல்றார்கள், என் அன்பு தேவப்பிள்ளை, நீ அவர் மேல பிரியமா இருக்கிறையா? எங்க தெரியுமா? ஏசப்பாவுக்கு கூட ஆள் விட்டு அனுப்பிச்சிட்டாங்க, மாத்தால மாதிரி ஆளும். ஆண்டவர் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, வராரு, வந்து கேட்கிறாரு, எங்க வச்சிருக்கிறீங்க உன் சகோதரனை? என் அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த புறஜாதி ஜனங்கள் சொல்லப்பட்டவர்கள் எல்லாம் அங்க கூடியிருந்தார்கள். மரித்து போனவனை பார்க்க வந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து. சொல்லியிருப்பாங்களா இல்லையா? அவன் மரித்து போயிட்டான், துக்கம் விசாரிக்க வந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து. சொன்னார்களா இல்லையா? எதற்கு யூத மக்கள் கூடினார்கள்? எதற்கு லட்சக்கணக்கான 7 பட்டணங்கள், பட்டி தொட்டிகள் கூடியது எதற்கு? என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீ கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர் எழுப்புவார் என்று முதல்ல தெரியுமா? அதை பார்க்க வந்தாங்களா யூத ஜனங்க? இயேசு கிறிஸ்து வந்து அந்த குடும்பத்தில் ஒருவர் மரித்து விட்டார், தேவ பிள்ளைகளை விசாரிக்க வந்திருக்கிறார் என்று தான் கூடினார்கள். ஆமென், அல்லேலூயா. அப்பதான் கேட்கிறாரு, மரித்து 4 நாள் ஆகுதுன்றாங்க, நீ விசுவாசிக்கிறியா முதல்லன்றாரு. ஆமென், அல்லேலூயா. என்ன விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். நீ விசுவாசிக்கிறியா? உலகம் விட்டுரு, உறவுகளை விட்டுரு, சொந்த பந்தங்களை விட்டுரு, இந்த பட்டி தொட்டியில் இருக்கிற மக்களை எல்லாம் விட்டுடு. முதல்ல நான் வந்திருக்கிற, நீ விசுவாசிக்கிறியா? முதல்ல கேள்வி அதுதான். ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். அப்போ வா போலாம். ஆமென், அல்லேலூயா. இந்த வசனம் அதுக்கப்புறம் பேசியிருப்பாங்களா இல்லையா? அவர் மேல பிரியமா இருக்கிறாங்கப்பா ஆண்டவர், அந்த குடும்பத்து மேல பிரியமா இருக்கிறார் ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இப்ப பேச போறாங்க உன்னை பார்த்து, உங்க குடும்பத்தை பார்த்து, உங்களை பார்த்து, உங்களுடைய வாழ்வாதாரத்தை பார்த்து. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். இன்னொரு வசனத்தை நம்ம டச் பண்ணிடலாம். சங்கீதம் 149வது அதிகாரம் 4வது வசனத்தை கொஞ்சம் வாசி. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியமாயிருக்கிறார், பிரியம் வைத்திருக்கிறார், சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். யார் மேல பிரியம் வச்சிருக்கிறாரு? அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளை, கர்த்தர் தம் ஜனத்தின் மீது பிரியம் வச்சிருக்கிறார். அவர் பிரியம் வச்ச என்னத்தையுமே நடக்கும். ஒரு இமைப்பொழுதும் உனக்கு குறையாது. அவர் பிரியம் வச்சிருக்கிறார். மரியாதை மாத்தாவை விசாரிக்க வந்த தேவன் உன்னை என்னையும் விசாரிக்க மாட்டாரா? அந்த தேசமே பேசிடுச்சு, கர்த்தர் பிரியம் வச்சிருக்கிறார். என்ன
கர்த்தர் மீது இவங்க பிரிய வச்சிருக்கிறாங்கன்னு. அப்ப நம்ம பிரிய வச்சிருக்கிறோம். கர்த்தர் நம்மளை விசாரிக்க வருவாரா வரமாட்டாரா? மகளே, கர்த்தர் வருவாரா வரமாட்டாரா? என்ன விசாரிக்க வருவார். எல்லாம் வாயத்தந்த சொல்லு. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் என்னமா சொல்றாரு? வாசி. அதை நீ விடாத, நீ செய்ய வேண்டியதை நீ விடாத, அது உன்னை தற்காக்கும், அது மீது பிரியமாயிரு, அது உன்னை எதுவுமே காக்காது உன்னை. ஆமேன். விலங்குதா இல்லையான்னு தெரியல. நீ உண்டு மகிழ்கிற ஒரு பிடி அரிசியை தந்து வச்சிட்டியல்ல, அது உன்னை காக்கும். நான் சொல்லலையே, ஜீவ வார்த்தை தானே பேசுது. ஜீவன் உள்ள பிள்ளைங்க தானே நம்ம. நீ கொண்டு வந்து கொடுக்கிற பத்தியா இந்த தசம பாகம், நீ கொண்டு வந்து கொடுக்கிற பத்தியா? ஆண்டவர் சொல்றார், பிரியமானவர்களே, நமக்கு ஒரு காரியத்தை அவர் செய்யணும்னா, சங்கீதம் 23 வாசி. நமக்கு ஒரு காரியம் ஆண்டவர் செய்யணும்னா, நீ செலுத்தும் காணிக்கைகள்லாம் அவர் நினைத்து. ஆமேன். யார் நினைக்கணும்? இந்த அரிசியை கொண்டு வந்த மகளை நினைக்கணுமா இல்லையா? என்ன பாருங்க, நினைக்கணுமா இல்லையா? இந்த தசம பாகத்தை எல்லாம் அவர் நினைக்கிறாரா இல்லையா? நீ கொண்டு வந்து கொடுக்கின்ற தசம பாகத்தை அவர் நினைத்து, அதுக்கப்புறம் தான் கீழ் வசனம் எழுதப்பட்டிருக்குது. 4வது வசனத்தை வாசி. அவர் இப்ப நினைச்சிட்டாரு, நீ ஒரு துளி எடுத்துன்னு வந்து கூட அவருக்கு பிரியப்படுத்துகின்ற போது அவர் சொல்றாரு, அவர் நினைச்சிட்டாரு. நினைச்சிட்டு கீழ் வசனம் சொல்லுது, அவர் உன் மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகல. அவர் நினைக்கணும், அவர் பிரியப்படுத்துற பத்தியா அதை நினைக்கணும். என் குழந்தை தன் உண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிற, தன்னுக்கு அடுத்த வேலைக்கு வச்சிருக்கிற, அடுத்த காரியத்துக்கு வச்சிருக்கிற, அதுல இருந்து எனக்கு எத்தனை கொடுத்து நம்ம கொடுக்கறதுதான் தெரியுது நமக்கு. ஆனா அது அப்படியே அங்க போய் ஆசீர்வாதமா இருக்குது நமக்கு தெரியல. நீங்க திருச்சபையை தான் பாக்குறீங்க, திருச்சபையில் இருக்கிற பாஸ்டர் தான் பாக்குறீங்க, தேவனை நீங்க பார்க்கறது கிடையாது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சுங்க. ஆண்டவர் காணிக்கை பெட்டி பக்கத்துல உட்கார்ந்துட்டாரு. ஏன் உட்காரணும்? ஆஸ்திக அந்தஸ்துக்கும் தேவாதி தேவன் ஏன் உட்காரணும்? என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஏன் உட்கார்றாரு? லூக்கா எழுதிய சுவிசேஷம் 21வது அதிகாரத்தில் 4வது வசனம் வாசியுமா. ஏன் உட்காரணும்? அவரு எடுத்து வாசி. அவர்கள் எல்லோரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து தேவனுக்கு என்று காணிக்கை போட்டாங்க. இவ்வளோ தன் வறுமையிலிருந்து அடுத்த வேலைக்கு தான் சாப்பிடணும். ஜீவனத்துக்கு உண்டாகப்பட்டதிலிருந்து பட்டதெல்லாம் போட்டு விட்டால் என்றார். அந்த விதவியை சொல்றார் ஆண்டவர். 2 பைசா பட்டா இல்லையா, அடுத்த வேலைக்கு இல்லையா? இவங்களெல்லாம் லட்சக்கணக்கில் ஏத்தாந்து போடுறாங்க, ஆயிரக்கணக்கில் ஏத்தாந்து போடுறாங்க. என் அன்பு தேவ பிள்ளைகள், இவங்களை இருக்கிறதுல தந்து போடுறாங்க. ஆனா இதை விட ஒரு பெரிய காரியம் அடுத்த வேலைக்கு இல்லையே, அடுத்த வேலைக்கு இல்லையே. எவ்வளோ இந்த ஸ்திரியோ அவன் என்ன நினைச்சு பட்டா தெரியுமா? அப்பா, நான் உன்னை பிரியப்படுத்துறேன், நீ என்ன பிரியப்படுத்துற. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை பாரு. நீ கொடுக்கறதுக்கெல்லாம் இப்ப விளக்கு வந்துச்சா? நீ கொண்டு வந்த அரிசிக்கு விளக்கு வந்துச்சா? நீ கொடுக்கிற காணிக்கை பெட்டியில போறதுக்கு வந்துச்சா? தசம பாகத்துக்கு வந்துச்சா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அந்த 21 இப்பதான் நமக்கு ஒரு பெரிய கிஃப்ட் தராரு. அவரு 15வது வசனம் வாசிமா. 21:15 லூக்கா எழுதிய சுவிசேஷத்துல. ஏமா என்ன வாசித்த? மைக்கில் வாசி, வாசி. உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும், உங்களை இந்த பூமியில விரோதிக்கிற ஒருவரும், எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும், ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகல. ஐயா, கோடி கொட்ட வருமா? ஐயா, லட்சம் கொட்ட வருமா? எப்படியா? தேவ பிள்ளைகள் அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் நிலைநிறுத்தி கொடுக்கிறார் பாரு. ஞானத்தை எதிர் பேசவும். நீ ஒரு இடத்துக்கு போற, ஒரு அதிகாரி இடத்துக்கு போற, ஒரு வலிமையான மனுஷனு எடுத்து போற, உன் பிரச்சனை சால்வ் பண்ணும், எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்துடுறாரு. ஆமென். உனக்கு எதிர்ப்பானவும் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, எதிர் பேசவே முடியாது. ஏன்னா எல்லா ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் திறமையும் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கிறாரு. ஆமென். எப்படி சம்பாதிக்கின? இதெல்லாம் எப்படி சம்பாதித்து கொண்ட? அவரை நீ பிரியப்படுத்த. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒன்னு அவர் பிரியப்படுத்துகிற கடைசியா ஒரு வார்த்தை வாசிடலாம். எடுத்து நீ வாசி. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 22வது வசனம் வாசி. உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம்.
அவருக்கு பிரியம். இப்ப சொல்றாரு பாரு, பிரித்த எவ்வளவு காரியம் காட்டுறாரு பாரு. நீதிமொழிகள் 15:8 அப்படியே வாசி, மைக்கில் வாசி. ம் 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 இப்போ உன் ஜபத்தை கேட்கலன்னு சொல்றியல்ல, செம்மையானவரின் ஜபமோ கர்த்தருக்கு பிரியம். ஓ, இவ்வளவு நேரம் நான் ஜபித்தது வீண் விருதா போச்சோ, ஏதோ ஒரு காரியத்துக்காக தான் நான் ஜபித்து இருக்கணும், என் ஜபத்தை கேட்கலையோ. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் செம்மையானவர்கள், அவர்கள் எனக்கு பிரியப்படுத்துகிறார்கள், அவர் ஜபங்களும் பிரியமா ஏற்றுகிறார். பிரியமா, அதுல அருவருப்பு ஜபம் இருக்குது, அதுல அருவருப்பு ஜபம் இருக்குது. வேதத்தை கேளாதபடி தன்னுடைய செவிய விளக்குகளுடைய ஜபம் அருவருப்பு. சபைக்கே வரல, உன் ஜபத்தை நான் எப்படி கேட்பேன்? அதானப்பா சொல்றாரு. சத்தியத்தை வந்து உட்கார்ந்து கேட்க முடியல, உன் ஜபம் மட்டும் எப்படி கேட்பேன்? ஐயா, இந்த ஒரு வார்த்தை சொல்லுது, நீ சபைக்கே வரலன்னா உன்னுடைய அங்கலாய்ப்பை நான் எப்படியா கேட்பேன்? உன்னை ஒரு முழம் ஏத்தணும்னு நினைக்கிறேன், நீ ஒரு ஜால்னு தாங்கிற, எப்படியா? இறங்காத அளவுக்கு நான் பாதுகாக்கணும், அதுக்கு மேல எக்ஸன் முழத்து மேல முழம் ஏத்தணும். காரணம் உன் ஜபம் பிரியமா இருக்கணும் எனக்கு. ஆமென். அல்லேலூயா. அருவருப்பா இருக்கக்கூடாது. வேதநாயகன் இப்படி சொல்லப்படுகின்றார். எடுத்து நீ வாசிப்பாய் என்று சொன்னார். நீ அந்த ஒரு வாசனையா, நீ ஒரு வாசனை அந்த ஜபம் பண்றது. எடுத்து வாசி முடிச்சிடறேன். எசேக்கியேல் 20:41 வாசி. உங்களை சேர்த்துக் கொள்ளும் போது, சுகந்த வாசனை நிமித்தம் நான் உங்கள் மேல் பிரியமா இருப்பேன். அப்பொழுது புறஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக, அல்லேலூயா, என்னை எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? என் நாமத்தை தூசித்துக் கொண்டு இருந்தாங்க. உங்கள் மூலமாய், புறஜாதியின் மூலமாய் நான் பிரியப்படுவேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் கடைசியாய் நீ எடுத்து வாசிப்பது ஏசாயா 62:4 வாசி. நீ எப்சிப்பா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார். உன் தேசம், என் அன்பு தேவ பிள்ளைகள், கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார். சொல்லுங்க, ஒருத்தர் பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார். கை கொடு. கை என்ன தெரியுமா? கை தெரியுமாம்மா? நீ எவ்வளவு பிரியமா இருக்கிறன்னு இதில் தெரிதல்ல? சொல்லு, கை கொடுத்து சொல்லு, கர்த்தர் உன் மீது பிரியமா இருக்கிறார். இது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தையாச்சு. நீ ஏன் சொல்ல மாட்டேன்ற? ஓ, நம்ம ஆசீர்வதித்தோம்னா அவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க, அந்த சகோதரி ஆசீர்வாதம், இந்த சகோதரன் ஆசீர்வாதமா இருப்பான்னு நினைக்கிறியா? நீ எவ்வளவு பிரிய வச்சிருக்குதுன்னு இதுல நீ அறிஞ்சுக்கலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதநாயகன் இப்படி சொல்லப்படுகின்றார். கொலேசியர் 1:10 வாசி. ம் 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 கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளுங்கள். முடிகிறார். கர்த்தருக்கு பிரியமாய் இருந்து, பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வேதமும் இப்படி சொல்லப்படுகிறது. கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 9:7 எப்படி பிரியப்படுறார் பார்க்கலாம். மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமா கொடுக்கிறவனிடத்தில் அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் நீங்க முந்திக்கிறீங்க. யார் மீது பிரியம் வைக்கிறார் பேர்? என் அன்பு தேவ பிள்ளைகள், உற்சாகமா கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த சுட்டெரித்து கொண்டிருக்கின்ற இந்த நாளிலும் நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாய், ஆண்டவரை என் மீது பிரியமா இருங்க ஆண்டவரை என்று நீங்க வாஞ்சியோடு வந்தபடினாலே கர்த்தர் உங்க மீது பிரியமா இருக்கிறார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நம் யாவரும் முழங்காலில் நிற்போம்.